நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது டெல்டாவின் தெற்கு பகுதிகளில் மீண்டும் கன்வர்ஜென்ஸ் ஷிஃப்ட் ஆகி இருப்பதை நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. இந்த ஒரு விஷயத்தை நான் ஏன் இப்போ உங்கள் கூட பகிர்றேன்னா, இது எதை காட்டுதுன்னா, சுழற்சியானது இலங்கையினுடைய நிலப்பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது தான் அது காட்டுது. ஏன்னா கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்பாக சுழற்சியானது நிலப்பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதனுடைய மையப்பகுதியானது நிலப்பகுதிகளை அடைந்து இப்போ கூடிய விரைவில் மன்னார் வளைகுடா பகுதிகளை அடைய முற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் இது காட்டுது. அப்போ நிலப்பகுதிகளில் இலங்கைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது எப்படி வெளியே வரும் அப்படிங்கிறது தான். வலுகுறைந்த நிலையில் அது வெளியே வரலாம். பட் அப்படி இருந்தாலுமே தென் கடலோர மாவட்டங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது சற்று அதிகமாகவே இருக்கிறது. அதில் மாற்றங்கள் கிடையாது. குறிப்பாக அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நம்ம தஞ்சை மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள், அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய வடக்கு கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாக தொடங்கிவிடும். டெல்டாவில் மழையானது தொடரும். அதில் மாற்றங்கள் கிடையாது. அப்புறம் நிறைய நண்பர்கள் நிறைய விதமான கேள்விகளை முன் வச்சுருக்கீங்க. அனைத்து கேள்விகளுக்கும் இந்த காணொலியின் இறுதியில் நான் பதில் வழங்க போகிறேன். இப்போதைக்கு நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். இலங்கைக்குள்ளாக இருக்கக்கூடிய சுழற்சி எப்படியும் பார்த்திங்கனாக்கா அங்கே இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் அதுக்கு ரொம்ப ஃபேவரபுளாலாம் இருக்காதுங்க. அதனால் கொஞ்சம் வீக்காகி தான் அது மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு வரும். கூடிய விரைவில் அது மன்னார் வளைகுடா பகுதிகளை எட்டிவிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். அவ்வாறாக அது நகர்ந்து மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு வரக்கூடிய பட்சத்தில் நாளைக்கு நம்ம உட்பகுதிகளிலும் மழையை எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் உட்பகுதிகளில் மழை எப்போ பதிவாகும் அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. சில இடங்களில் சாரல் தூரல்லாம் பதிவாக இருக்கிறது. நாளைக்கு இன்னுமே ஒயிட் ஸ்ப்ரெட்டாக உட்பகுதிகளில் அங்குமிங்குமாக மழையானது பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்றங்கள் கிடையாது. அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளை எப்படியும் பிற்பகல் நேர வானிலை அறிக்கையில் நான் உங்கள் கூட டீட்டெயில்டாக பகிர்ந்து கொள்வேன். உட்பகுதிகளை பற்றி பதிவு பண்ணக்கூடாதுன்னெலாம் கிடையாது. உட்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் முதல்ல சுழற்சி மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு வரணும். சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து தான் அந்த மழை இருக்குது. கடலில் இருக்கிற வரைக்கும் அது கடலோரத்திற்கு தான் அதிகமாக பெனிஃபிட் கொடுத்துட்ருக்கோம். மன்னார் வளைகுடா மாதிரி ஒரு பகுதிக்கு அது வந்த பிறகு பார்த்திங்கனாக்கா தமிழக உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். அதன் பிறகு அதனுடைய நகர்வை பொறுத்து அது குமரி கடலுக்கு போய் அரபிக்கடல் பகுதிகளை அடைகிறதா, இல்லை அது மன்னார் வளைகுடா பகுதிகளிலேருந்து ரொம்ப வீக்காகி அந்த இடத்துல வலுவிழந்து அரபிக்கடல் பகுதிகளில் ரீஎமர்ஜ் ஆகுதா, இல்லை தென் உள் மாவட்ட பகுதிகளின் வழியாக ஊடுருவி அதன் பிறகு அரபிக்கடல் பகுதிகளை அடையுதா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்புமே பார்த்திங்கனாக்கா அது ரொம்ப பொறுமையாக தான் எடுக்குது. நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க. இப்போ இலங்கைக்கு பக்கத்தில் இருந்த அந்த சுழற்சி இருக்குது இல்லையா, அது உட்பகுதிகளில் வரும்பொழுது அவ்வளோ நேரம் அந்த இடத்துல ஸ்டாலாகி நின்றுச்சு. இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பிற்பகல் நேர வீடியோவிலே இது தொடர்பாக சில தகவல்களை நான் மேலோட்டமாக குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அந்த அளவிற்கு அந்த சுழற்சி யோசிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இயற்கையின் ஒரு அங்கம்தான். சுழற்சினா ஏதோ ஒரு ரப்பர் பந்தை தூக்கி போட்டு அந்த சைடில் இருக்கிற ஒரு கையில் கரெக்டாக விழுந்து கேட்ச் பிடிச்சிருவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி ஒரு பாஸ்கெட் பாலில் அந்த ஒரு வலை மாதிரி இருக்குமே, நம்ம இங்கேருந்து கரெக்டாக பாலை தூக்கி போட்டு அது போய் அந்த இடத்துல விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி அதோடைய லேண்ட் ஃபாலுங்கிறது கிடையாது. அது அதோடைய சாதகத்தன்மையை பார்த்து தான் அது உள்ளே வரும். நிலப்பகுதிகளில் வரும்பொழுது ஆப்வியஸ்லி ஸ்ரீலங்கா மாதிரியான ஒரு நிலப்பரப்புக்குள்ளே அது இருக்கும்போது அதுக்கு இடையூறுகள் ரொம்ப அதிகம். அது சஸ்டெயின் ஆகிறதுக்கு அதையும் தாண்டி அது மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு வருகிற பட்சத்தில் வந்துடும். கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கண்டிஷன்ஸ் எல்லாமே அப்படி தானே இருக்குது. இப்போ ரேடார் படத்தில் நிகழ்நேர தகவல்களை நம்ம பார்க்கும்பொழுது கூட நமக்கு தெளிவாக தெரிய வருது எந்தெந்த இடத்துல கன்வர்ஜென்ஸ் ஷிஃப்ட் ஆகி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ வேதாரண்யத்தில் மழையானது பதிவாக தான் போகுது. கோடியக்கரையில் மழையானது இந்நேரம் பதிவாக தொடங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் மழையின் தீவிரத்தன்மையானது அதிகரிக்கலாம். அதன் பிறகு ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி அதிராம்பட்டினம் பகுதிகளில் மழையானது பதிவாகும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும். அதன் பிறகு அது மன்னார் வளைகுடா பகுதிகளை எட்டிய பின்னர் நம்ம தூத்துக்குடி நெல்லை மாவட்ட பகுதிகளிலும் மழையை எதிர்பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை கரெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணணும். சும்மா குருட்டாம்போக்கில் இந்த மாதிரி ஓவராலாக இத்தனை சென்டிமீட்டர் அளவு மழை தமிழகம் முழுமைக்குமே பதிவாகுங்கிறது ஏற்புடைய ஒரு கருத்து கிடையாது. அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏதோ ஒரு வெதர் மாடல் கலர் பெயிண்ட் அடித்து விடுறதுனால அதை நம்ம அப்படியே சொல்ல முடியாது. சில விஷயங்களில் சில போக்கை நம்ம கையாள வேண்டிய அவசியம் இருக்குது. இது தொடர்பாகலாம் நம்ம காணொலிக்குள்ளே எப்படியும் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லும்பொழுது நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் இப்போ நான் நிகழ்நேர தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். சில பகுதிகளின் மழை அளவுகளும் எனக்கு கிடைக்க விட்டது. டெல்டாவில் இதுவரையில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குலாம் மழை ரெக்கார்ட் ஆகலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.
உண்மையை உள்ளபடி சொல்கிறது தான் வந்து நிதர்சனம். காரைக்காலில் பார்த்தீங்கன்னாக்கா 30 மில்லிமீட்டரை கடந்து விட்டது மழை அளவு. அதில் வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம எதிர்பார்த்தது அதை விட அதிகம் தான். நம்ம எதிர்பார்த்ததை விட இதுவரையில் கம்மி தான். பட் இனிமேல் அப்படி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. ரைன்ஃபால் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகலாம். அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் ரொம்ப பெரிய அளவில் வேரியேஷன்ஸ் இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஆனால் மழைக்கான வாய்ப்புங்கிறது வந்து இருக்குது. மீண்டும் வந்து மழையானது பதிவாகும். அதே போல் தஞ்சை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். திருச்சி மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். கரூர் மாவட்டத்தில், அப்புறம் நம்ம ஈரோடு மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். மேற்கு உள் மாவட்டங்களை தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, மழை வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. அதுக்கு சர்க்குலேஷன் கரெக்டாக வரணும் இல்லையா? அதற்காக நம்ம வந்து காத்திருக்கணும். சுழற்சியை நம்ம பொறுமையாக கண்காணிக்கிறதுக்கு காரணம் வந்து சுழற்சி வந்து ரொம்ப கஷ்டப்படுது. ஒரு நிலப்பரப்பை அடைந்து அதிலேருந்து அது வெளியே வந்து இன்னொரு நிலப்பரப்பு அடையுது. ஸோ இதுதான் கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்களேன். இப்போ கடலில் இருக்கிற ஒரு சுழற்சி டைரெக்டாக நிலத்தை நோக்கி வரும்பொழுதே அதில் 1008 பிரச்சனை இருக்குது. இது ஒரு நிலத்துக்குள்ளே என்ட்ராயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அதுக்கு ரொம்ப அன்ஃபேவரபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் அது மறுபடியும் கடலை வந்து அடைஞ்சு மறுபடியும் இன்னொரு நிலத்தை நோக்கி அது நகரணும். அப்போ அதுக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக அதை நான் வந்து கொண்டு போயிட்டுருக்கேன். இல்லைனா குருட்டாம் போக்கில் டக்குன்னு வெதர் மாடல்ஸை பார்த்து ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே அங்கங்கெல்லாம் கலர் பெயிண்ட் அடித்த பகுதிகளை பார்த்து இங்கெங்கெல்லாம் கனமழை அலர்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியும். பட் இட்ஸ் நாட் ஃபேர் இல்லையா? எது சொன்னாலும் ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கணும் இல்லையா? யாருக்காவது பயன் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் மழைக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னாக்கா மழை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் வந்து அதுக்காக நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுதான் நான் வந்து சொல்ல முடியும். அண்ட் நிகழ்நேர தகவல்களை பதிவு பண்ணிடுறேன். நம்ம ரொம்ப இந்த விஷயத்துலேயே டீப்பாக போயிட வேணாம். அண்ட் இந்த காணொலியை எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு பெரிய நேரம் இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தவறுகள் செய்யாமல், அதாவது பேசும்போது உச்சரிப்புலேயோ அல்லது பதில் சொல்லும்பொழுது தேவையில்லாமல் நிறைய பேசுகிறதையே தவிர்த்துட்டு நான் வந்து காணொலி அப்படியே ஒரே டேக்லேயே பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடியா வச்சுருக்கேன். இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா வேதாரண்யம் கோடியாக்கரை பகுதிகளில் மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கிறது. அதே போல் வானமாதேவி வேதாரண்யம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்களை பார்க்க முடிகிறது. இப்பொழுது நேரம்னு பார்த்திங்கனாக்கா அதிகாலை 20 நிமிடங்கள் ஆகிறது. 12:20 மணி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்பது 20 நிமிடங்கள் தான். கொஞ்சம் முன்னாடியே அந்த காணொலியை நான் பதிவு பண்ணியிருப்பேன். கொஞ்சம் டிலே ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, வந்துடும் விஷயத்துக்கு. மறுபடியும் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கு போயிட வேணாம். திருமருகல் அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. முடிகொண்டான் திருமருகல் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் சிதம்பரம், கடலூர் சுற்று வட்டார பகுதிகள், விருத்தாச்சலம், பெண்ணாடம், ஸ்ரீமுஷ்ணம், நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய சாலையின் பல இடங்கள், கடலூர் சுற்று வட்டார பகுதிகள், புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய பல இடங்களில், புதுச்சேரி மரக்காணம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படக்கூடிய ஒரு நிலையை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களே மறக்காமல் எங்கள் கூட கருத்துரை பகுதியில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் கருத்துரை பகுதியில் நிச்சயமாக பகிருங்க. பட் இந்த காணொலியில் பகிர்றதை விட இந்த காணொலியில் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள், இல்லைன்னு கிடையாது. நான் வந்து பார்க்கும்போது பதில் சொல்லுவேன். பிற்பகல் நேரத்தில் நான் பதிவு செய்யக்கூடிய குரல் பதிவுகளில் நீங்கள் கருத்துரை பகுதியில் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக அதுக்கு இரவு நேர காணொலியில் பதில் சொல்லிடலாம். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஈஸியானவே. கடந்த சில நாட்களாக நான் வந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா பிற்பகல் நேரத்தில் நம்ம அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகளை ஓரளவிற்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுப்போம். அது தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் வந்து நைட்டு பதில் வழங்கிடுவேன். அது வந்து பெட்டராக இருக்கும். அது உங்களை ரீச் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அண்ட் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. அதனால் அதை நான் பண்ணுறேன். சென்னை மாநகரின் புறநகர் பகுதிகளிலும் மழை மேகங்கள் அங்கங்கே தென்பட்டு கொண்டு இருக்கிறது. திருமழிசையில், குன்றத்தூர் அருகில், அரக்கோணத்தில் அங்கெல்லாம் கூட நம்மளோட ஸ்டாம்ப்ஸை வந்து பார்க்க முடியுது. சேட்பட்டில், களம்பூர் சேட்பட்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், செஞ்சி களம்பூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் இருக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உளுந்தூர்பேட்டை அருகில் கூட மழை மேகங்கள்லாம் பார்க்க முடியுது. ஸோ அவ்வளோதான். இப்போ இவை தவிர்த்து நம்ம டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு தானே இருக்கிறது. கன்வர்ஜென்ஸ் இப்போ ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறது நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் வேதாரண்யம் அருகில். அதை உங்களுக்கு மறுபடியும் அதோட கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அப்புறம் யாழ்ப்பாணத்தில் மீண்டும் மழை பதிவாகுமான்னு சில நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க கேள்வியில். ஸோ அதற்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். பதிவாகும். அதற்கான வாய்ப்பெலாம் உண்டு. வாய்ப்பு இல்லைன்னா கிடையாது. இப்போயே பார்த்திங்கனாக்கா நம்ம பாக் ஜலசந்தி பகுதிகளில் கோடியாக்கரை முதல் யாழ்ப்பாணம் வரை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரளாக தென்பட்டு வருகிறது. சுழற்சியினுடைய நகர்வுகள் தான் ஒட்டுமொத்த மழை வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்த போகுது. ஸோ அதனால தான் அதனுடைய நகர்வு எப்படி இருக்குங்கிறத நம்ம பொறுமையாக பார்த்து
கணிச்சிக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு ஒரு வகையான ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். இதில் அக்யூரசி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய நம்பிக்கை. இது அனைத்துமே என்னுடைய நம்பிக்கை சார்ந்தது தான். ஓரளவுக்கு நம்ம சொல்லும்பொழுது அதில் அக்யூரசி கொஞ்சம் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்போ அடுத்த சில மணி நேரங்களில் நான் சொன்ன மாதிரி தென்கடலோர மாவட்டங்களில் மழையானது பதிவாகலாம். தொண்டி மாதிரியான பகுதிகளில் கூட மழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதேபோல் ராமேஸ்வரம், மண்டபம் மாதிரியான பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். இவை தவிர்த்து நம்ம மதுரை மாவட்டத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகும். மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் சுழற்சி வரக்கூடிய பட்சத்தில், அதாவது இலங்கையின் நிலப்பகுதிகளில் ஒரு கால் அது வச்சு மன்னார் வளைகுடா பகுதிகளில் ஒரு கால் வச்சாலுமே இந்த மழை வாய்ப்புகள் வந்து இருக்கும். சுழற்சி வந்து அகண்ட சுழற்சி, அது வந்து எங்கே விண்டை பெர்ஃபெக்டாக கன்வெர்ஜ் பண்ணுதோ அங்கே வந்து மழை வாய்ப்புகள் இருக்கும். காற்று குவிதலினால் கிடைக்கக்கூடிய மழைக்கு தான் அதிக முக்கியத்துவம் நான் கொடுப்பேன். அது காற்றை இழுக்கிறதுனால கிடைக்கக்கூடிய மழையில் எனக்கு பெரிய அளவில் அபிப்பிராயம்லாம் கிடையாது. பட் ஆன பொழுதும் திருச்சி, மதுரை மாவட்டங்களுக்கெல்லாம் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. கரூர் மாவட்டத்திற்கு, திண்டுக்கல் மாவட்டத்திற்கெல்லாம் மழை வாய்ப்புலாம் வந்து இருக்குது. அப்புறம் சில பேர் வந்து நெல்லை மாவட்டமே உங்கள் வாயில் வராதான்லாம் முகநூலில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நான் படிக்க சொல்லிடலாம். பட் ஆனால் மழை பதிவாகணும்னாக்கா அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரணும் இல்லையா? ஸோ மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு சுழற்சி வரக்கூடிய பட்சத்தில் அது எந்த மாதிரி வருது, அது எந்த மாதிரியான நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நெல்லை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது ஏற்படலாம். ஸோ நீங்கள் வந்து காத்துருங்க, மழை வந்து பதிவாகலாம். அதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சுழற்சி அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப் எடுக்க போகுது, நான் சொன்ன மாதிரி 3 வகை இருக்குது. ஒன்று இங்கே வலுவிழந்து அரபிக்கடலில் எமர்ஜ் ஆகணும், ரீஎமர்ஜ்னு சொல்லுவோம் அதை. இன்னொன்று நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி அதன் பிறகு அரபிக்கடல் பகுதிகளை அடையணும். அப்படி இல்லைன்னா அது குமரி கடல் பகுதிகளை அடைந்து அதன் பிறகு அரபிக்கடல் பகுதிகளை அடையணும். இந்த எல்லா பாசிபிலிட்டிலையுமே தென்கோடி மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. தென் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. இப்போதைக்கு அது புத்தாலம் அருகில், புத்தாலத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில், இல்லை மன்னாருக்கு அருகில் கூட அது வந்து அப்படியே வெளியே வருதுன்னு வச்சுப்போமே. அப்போயே பார்த்திங்கன்னாக்க உங்களுக்கு உட்பகுதிகளெல்லாம் நிறைய இடங்கள்லாம் மழை வந்து பதிவாகும். பெரும்பாலான இடங்களில் சாரல், தூறல் மாதிரி போடும். ஒரு சில இடங்களில் கொஞ்சம் இன்டென்ஸான மழை கூட பதிவாகலாம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே பார்க்க தான் போகிறீங்க. அண்ட் இப்போ நான் கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். இது வந்து இரவு நேர காணொளி தான் இல்லையா? இதோடைய மெயின் நோக்கமே பார்த்திங்கனாக்கா கேள்விகளுக்கு பதில் வழங்குறது தான். காணொலியின் நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கேள்வியாக படித்து அந்த ஒரு கேள்விகளுக்கும் பதில் வழங்குறது தான் இந்த காணொலியினுடைய இன்டென்ஷனே. ஸோ முதல் கேள்வி, கண்ணுக்கு படுற கேள்வி. யார் கேட்டிருக்கேனாக்கா, ஆர் திவா 30 டிசம்பர் அப்படிங்கிற மாதிரி, 30 DEC. பொழிந்து கொண்டிருந்த மழை தற்போது யாழ்ப்பாணத்தில் தூறல் கொடுக்கிறது, மீண்டும் மழை பொழியுமா? ஓகே, ஓரளவுக்கு இன்டென்ஸாக அங்கே பேஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் இப்போ தூறல் போட்டுட்ருக்கு, மீண்டும் மழை பதிவாகுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து முன் வச்சுருக்காரு. 3 மணி நேரத்திற்கு முன்பாக வாய்ப்பு இருக்குது. யாழ்ப்பாணத்தில் மீண்டும் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னெலாம் கிடையாது. ஏன்னா சுழற்சி வந்து இலங்கைக்குள்ளாக தான் இருக்குது. அது மறுபடியும் வந்து மன்னார் வளைகுடா பகுதிகளை வந்து அடையும். அந்த ஒரு மூவ்மெண்ட் இருக்குது இல்லையா, அதுதான் இங்கே மேட்டர்ஸ். அது வந்து நகரும்போது நம்மளே எப்படி கற்பனை பண்ணி பார்க்கணும். அது நகரும்பொழுது அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு காற்று மிக பெர்ஃபெக்டாக வருவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். ஸோ மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்குது. பட் எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப ரொம்ப நம்மளோட இமேஜினேஷன் இருக்குது பார்த்திங்களா. அந்த சிவப்பு பெயிண்ட் அடித்த உடனே நம்ம வந்து அது வந்து ஒரு இந்த ஆரஞ்சு அலர்ட் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குறது வந்து ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கணக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட மில்லிமீட்டர் அளவு மழையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட மில்லிமீட்டர் அளவு மழை வரைக்கும் அந்த பகுதியில் பதிவாகலாங்கிறது தான் அர்த்தம். எதை அர்த்தமாக, நான் அலர்ட் சிஸ்டத்தை அந்த எக்ஸாக்ட் நம்பரை விட்டுடுங்க. ஒரு அலர்ட்டுன்னு ஒரு அதிகாரபூர்வ அமைப்பு கொடுக்குதுனாக்கா அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா இதுதான், இதில் இத்தனை மில்லிமீட்டர்லேருந்து இத்தனை மில்லிமீட்டருக்குள்ளே அங்கே வந்து மழையானது பதிவாகலாம், அந்த அளவுக்கு கூட பதிவாக அந்த பகுதிகளுக்கு வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் தான் அது. ஆனால் அது எப்படி வந்து இங்கே ப்ரொஜெக்ட் செய்யப்படுதுன்னா, அதில் மேக்ஸிமம் வேல்யூ எடுத்துக்கலாங்க. இப்போ 100 மில்லிமீட்டர்லேருந்து 200 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்னு வச்சுப்போமே. அதில் அந்த 200 மில்லிமீட்டர் எடுத்து போட்டுறது, இதெல்லாம் மீடியாவோட ட்ரிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, ஒரு அடுத்த 2 நாட்களுக்கு ஒரு நாள் ஆரஞ்சு அலர்ட், ஒரு நாள் ரெட் அலர்ட் அப்படின்னு பிரித்து கொடுத்துருந்தாங்கனாக்கா, அதில் அந்த அலர்ட்டில் இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ எடுத்து போட்டு கூட்டி 600 மில்லிமீட்டர் மழை வரை பதிவாகும்னு இவங்களாக போட்டுக்கிறது. அது யார் சொன்னால்? இவங்களாக சொல்லிக்கிறது. ஸோ சச்ச இடியாட்டிக் உலகத்தில் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது.
இவங்கெல்லாம் இப்போ நல்லா படித்தவங்க, நல்ல அரசு வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆன எனக்கு தெரிஞ்சவங்களே, ஏன் என்னுடைய தந்தையினுடைய சகோதரர்னு சொல்லலாம். அவரே பார்த்தீங்கன்னாக்கா சில விஷயங்கள்லாம் அவர் வந்து நம்புகிறாரு. அது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கிறது. இந்த வானிலை தொடர்பான ஏதோ ஒரு வீடியோ அவர் பார்த்துருப்பார் போல இருக்குது. அதில் ரொம்ப பெர்ஃபெக்டாக சொல்லியிருக்காங்க. ஃபெங்கல் புயல் வந்து ஊட்டி வரைக்கும் போய் மழை கொடுக்கும்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தார். ஃபெங்கல் புயல் வந்து ஊட்டியில் போய் வீச போகுது அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருந்தார். நான் அவர்கிட்ட திருப்பி நான் பெருசாக பேசலை, பட் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அரபிக்கடலில் சுழற்சிகள் எத்தனையோ உருவாகுது, ஏன் கேரளாவில் வந்து லேண்ட்ஃபால் ஆக மாட்டேங்குது? யாருக்காவது அதற்கு அர்த்தம் தெரியுமா என்ன? ஏன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நான் தொடர்ந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு கண்டிப்பாக அது வந்து தெரிஞ்சிருக்கும். நம்மளை நீங்கள் தொடர்ந்து பின்தொடர்ந்தீங்கன்னாக்கா. ஸோ ஒரு சுழற்சி வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு பல விஷயங்கள் வந்து தேவைப்படுது. ஸோ இப்படிலாம் வந்து சொல்லிட முடியாது. அப்போ யாரோ ஒருத்தவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அவர் கேட்குறதுக்கு. அவர் அதையும் நம்பிட்டு இருக்காரு. இப்பயும் அவர் வந்து நீலகிரி மாவட்டத்தில் அது வரைக்கும் போய் அந்த புயல் வந்து மழை கொடுத்துனுச்சு அப்படிங்கிற மழை கொடுத்துட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தார். நான் தான் சொன்னேன், அது அப்படிலாம் பார்த்து எடுக்கலை. அது வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் முதலியார் குப்பத்தில் கரையை கடந்து அதுக்கப்புறம் ஆரோவில்ல கொஞ்சம் நேரமாக அப்படியே நின்று அதன் பிறகு அது விழுப்புரத்துக்கு மாவட்டத்திற்கு போய் அங்கே கனமழை பொழிவு ஏற்படுத்தி அதன் பிறகு திருவண்ணாமலை மாவட்டத்தில், அதன் பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், அதன் பிறகு தருமபுரி மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில், அதன் பிறகு கர்நாடகா, வடக்கு கேரளா, அதோட பார்த்து அப்படி தான் இருந்தது. மங்களூர் அருகில் தான் அது கடலே அடைஞ்சிது. பட் வந்து யாரோ அவருக்கு வந்து நீலகிரியில் மாவட்டத்திலலாம் அது போய் மழை பொழிவை கொடுத்துருக்குன்னு அவரை நம்ப வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், கேலி கூத்துகள், கொடுமைகள்லாம் இப்போ சமீப காலமாக அரங்கேறி வருகிறது. அதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாதுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து செய்யலாம். நான் பதிவு பண்ணுறது என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக தான். இந்த காணொலியை பிடிக்காதவங்க கூட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேறு சேனலில் என்னென்ன சொல்கிறாங்களோ அதை போய் பார்த்துக்கலாம். என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணுங்கிறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஐ ஆம் நாட் சேயிங் ஐ ஆம் த ஒன்லி பர்சன். சரி, தமிழே சொல்கிறேன். நான் மட்டும்தான் சரி அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லலை. நான் கணிக்கிறதுலேயும் சரி, என்னுடைய அந்த விஷயங்களும் சரி தவறாகலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சரியாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றேன். அவங்கள பயமுறுத்தி அவங்களுடைய பயமுறுத்தலை மூலதனமாக வச்சு எனக்கு லாபம் வரணும்னு நான் வந்து விரும்பலை. இன்றைக்கி ஜனவரி மாதம், அதாவது டிசம்பர் மாதம், இந்த வருஷ கடைசி வந்துட்டாலே எவனவனோ வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஒருத்தவன் பார்த்தா சினிமாவில் சான்ஸ் போனவன் அந்த குறிப்பேட்டில் படித்தேங்கிறான், இந்த குறிப்பேட்டில் படித்தேங்கிறான். இன்னொருத்தன் பார்த்திங்கனாக்கா உட்காந்துட்டு நான் என்னமோ ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சொல்லி, அதாவது அவன் என்னமோ பல ஓலைச்சுவடிகளை ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கானா. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் நான் வந்து இது பண்ணலைங்க. இதெல்லாம் வந்து நான் ரொம்ப அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அதெல்லாம் நான் வந்து மட்டம் தட்டலை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்திருந்தால் பரவாயில்ல. அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. வருஷம் வருஷம் அவங்களாம் டிசம்பர் மாதத்தில் பேசுகிறானுங்க, ஆகஸ்ட் மாதத்தில் ஆரம்பிக்கிறானுங்க, டிசம்பர் மாதம் வரைக்கும் பேசுகிறானுங்க. ஜனவரி மாதம் வந்தால் அதை ஒரு பொருட்டாகவே எவனும் மதிக்க மாட்டேங்கிறானுங்க. பிப்ரவரி மாதத்தில் எவன் பேசினாலும் வியூஸ் வராது, வேறு ஒரு டாப்பிக்கை பிடிச்சிட்டு போயிடுறானுங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஸோ ஓகே, நம்ம வந்துடுவோம் அடுத்த கேள்விக்கு. சண்முகவேல், திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் மழை வாய்ப்பு உள்ளதா இல்லையா? இருக்குது. பொறுமையாக காத்திருங்கள். சுழற்சி மன்னார் வளைகுடா பகுதிகளை அடைந்து அதன் பிறகு அது நகரும் பொழுது மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகலாம். ஸோ வெயிட் அண்ட் சி. திருமுருகன் ஆர் 6069, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், உடுமலைப்பேட்டை தாலுக், தொட்டாம்பட்டி வில்லேஜ், ரெயின் வருமா? பார்த்தீங்களா, பெர்ஃபெக்டாக கிராமம், தாலுக்கா எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா மேற்கு உள் மாவட்டங்களுக்கு ஒருவேளை அது நிலப்பகுதிகளில் உள்ள என்ட்ராகி நகர்ந்து போணுச்சுனாக்கா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. தென் உள் மாவட்டங்கள் வழியாக, மதுரை மாவட்டத்து வழியாக அது வந்து ட்ராவல் பண்ணி அரபிக்கடல் பகுதிகளை அடைஞ்சதுனாக்கா கண்டிப்பாக பாசிபிலிட்டி இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ரீஎமர்ஜிங் கான்செப்ட் நடந்ததுன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் குறைவுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப சப்ஜெக்டிவான விஷயம். சுழற்சியோட நகர்வை பொறுத்து தான் இருக்கும். இப்போ என்ன வெதர் மாடல் காட்டுதோ அதை வச்சு சொல்லிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும். ஆமாம், பதிவாகும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. பட் நான் உங்களுக்கு ஆக்சுவல் ஃபேக்ட்டு சொல்லிடுறேன். சாரல் தூரல் பதிவானுச்சுன்னா நீங்கள் வந்து மகிழ்ச்சியோடு அதை வந்து ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் மீண்டும் மழையான பதிவாகும். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. அடுத்த சுழற்சியும் வரும். அதோட நகர்வு எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன கேலி கூத்தெல்லாம் பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நாளில் டிவியை திறந்து வச்சுட்டு 14ஆம் தேதி கொஞ்சம் மழை கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கும்னு நினைக்கிறேன் கடலோர பகுதிகளுக்கு. ஆனால் இவனுக்கு ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டானுங்க.
அடுத்த சுழற்சி வரப்போகுது 16ஆம் தேதிக்கான பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவானுங்க பேசி. சரி, அதை விடுங்க, நம்ம விஷயத்துக்கு வரும். இது சொல்லிகிட்டே அதையே தான் பேசுகிறோம், வேறு வழி இல்லை. நம்ம இந்த கமெண்ட்டுகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணும்போது சமயத்தில் பேச வேண்டியதாக இருக்குது. அப்புறம் பஞ்சவர்ணம் கணேசன் அப்படிங்கிற நண்பர் வந்து லைட் ஷவர் எண்ணூர் ஆன் அண்ட் ஆஃப் ரைன்னு சொல்லியிருக்காரு. நன்றி. எண்ணூரில் வந்து லைட் ஷவர் இருக்கான், அதாவது தூரல் மாதிரி போட்டிருக்கு அப்படின்ட்டு 5 மணி நேரத்துக்கு முன்பாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்துல் கரீம் திருநெல்வேலி மலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மழை வந்து பதிவானிச்சா நீங்கள் தான் சொல்லணும். அண்டு அப்துல் கரீம் திருநெல்வேலி மழை எப்படின்னு அடுத்து கேட்டிருக்காரு. மழை பதிவாகும் ப்ரோ, கொஞ்சம் நேரம் காத்துருங்க. பட் சுழற்சியோட நகர்வுகளை பொறுத்து தான் இந்த மழை வாய்ப்பு என்பது உறுதியாகும். லைட் மாடரேட் ரைன்ஸ் கண்டினியூஸ் drizzle தஞ்சாவூர் சின்ஸ் மார்னிங் ஸோ ஃபார் டிசப்பாயின்மெண்ட் ஒன்லி பட் லெட் சி இஃப் திஸ் சேஞ்சஸ் டுநைட் ஆர் டுமாரோ அப்படின்னு சொல்லி ராஜாராமன் அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்காரு. சுழற்சி நகரும் பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும். நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, சுழற்சியினுடைய நகர்வுகள் தான் அனைத்து மழை வாய்ப்புகளையும் உறுதிப்படுத்த போகுது. அப்போ கும்பகோணம் பகுதியில் மழை அப்படிங்கிற மாதிரி செந்தில்நாதன் சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம். கும்பகோணத்தில் ஆமாம் மழை, டெல்டாவில் மழை வாய்ப்பில் நம்ம கும்பகோணத்தையும் சேர்த்து தான் சொல்லியிருந்தோம். இப்போ டெல்டாவில் மழை இடையில் வந்து சில பகுதிகளில் விட்டுருக்கோம். இப்போ வந்து தெற்கு டெல்டாவில் கன்வர்ஜென்ஸ் ஷிஃப்ட் ஆகி இருக்குது. அப்போ காரைக்காலில் மழை வந்து விட்டுருந்துருக்கும், மறுபடியும் பதிவாகும். அது இடையே பதிவாகும், அதுக்கப்புறம் விடும், மறுபடியும் பதிவாகும். அந்த மாதிரி தான் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்துலேயும் மீண்டும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து காத்துருங்க. அந்த பகுதிகளில் இருந்து யாருக்காவது சந்தேகம் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். கும்பகோணத்தில் மறுபடியும் மழை வந்து பதிவாகும். ஸோ அது மாதிரி இப்போ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் மழை வாய்ப்பு என்பது வந்து உறுதி தான், அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது. இன்றைக்கி மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது. டெல்டா மாவட்டத்தில் மழை பெய்கிறது மட்டுமே சொல்கிறீங்க, திரும்ப திரும்ப அதையே சொல்கிறீங்க. மற்ற மாவட்டத்தில் மழை பெய்யுமா பெய்யாதா அதை சொல்லியா? டெல்டாவில் பெய்யும் என்பது தான் தெரியுமே. அதுதான்ப்பா நானும் சொல்கிறேன். யார் அவர் கொஞ்சம் கண்ணாடிலாம் போட்டுட்டு ஆள் பார்க்கும்போது கொஞ்சம் வயசானவங்களாக தெரியுறாங்க. என்னை விட அவர் கொஞ்சம் வயது மூத்தவராக இருப்பார். அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் தான் இந்த கேள்வியை கேட்டிருந்தாருன்னா, அவர் பேர் வந்து ஜெகநாதன் C13 அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து தான் கேட்டிருக்காரு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் காணொலியை முழுசாக கேட்கலன்னு நான் வந்து நினைக்கிறேன். உட்பகுதிகளையும் நான் சில பகுதிகளெலாம் மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எந்த பகுதிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாவட்டம் ப்ரோ அப்படின்னு சொல்லி ராஜாராமன் கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரு பதில் வந்து சொல்லலை. ஸோ இந்த மாதிரி தான் யாராவது கமெண்ட்டை போட்டு ஓடி போயிடுறீங்க. ஒழுங்காக அதை ஃபாலோ பண்ணுங்கள். உட்பகுதிகளெலாம் நான் வந்து சொல்லாமலாம் கிடையாது, சொல்லுவேன். கடலில் இருக்கிற சுழற்சி முதல்ல கடலோர பகுதிகளுக்கு தான் மழை கொடுக்கும். அதுதான் மத்தியானமே சொன்னேன். அது வந்து மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு வந்ததுனா தான் நம்ம உட்பகுதிகளுக்கான மழை வாய்ப்புகளையே உறுதிப்படுத்த முடியும். அதை இப்போ சொன்னேன், இந்த காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன். உட்பகுதிகளில் மழையெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு என்ன கரெக்டான உங்கள் பிளேஸுக்கான மழை வாய்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்னாக்கா, நீங்கள் உங்கள் பிளேஸோடைய அந்த பகுதியினுடைய அந்த பேரை வந்து பதிவு பண்ணுங்கள். அதுதான் நான் வந்து சொல்ல வர்றது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் நீங்களா, இல்லை யாராவது உங்கள் பசங்க உங்கள் ஃபோட்டோவை வச்சுட்டு இந்த மாதிரி கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அப்புறம் சுராஜ் அப்படிங்கிறவர் வந்து திருநெல்வேலியார் தூத்துக்குடி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அவர் வந்து ஒரு சொல்லியிருக்காரு, அவர் நம்ம ஆன்சர் அது என்னன்னு தெரில. அது திருநெல்வேலியார் தூத்துக்குடிங்கிறது அது கீழே. ஸோ அதுக்கப்புறம் ரவிசங்கர் அப்படிங்கிற ஐடியிலேருந்து உடல்நிலை பார்த்து கொள்ளுங்கள், கூடிய சீக்கிரம் உடல்நலம் குணமாக இறைவனை பிரார்த்திக்கிறேன், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி, உங்களுடைய பிரார்த்தனைக்கு நன்றி. நீங்கள் என்னுடைய உடல்நலத்தில் அக்கறை செலுத்துவதில் எனக்கு ரொம்ப அதுலேயே என்னுடைய உடல்நிலை குணமான மாதிரி தான் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். இப்போ காரைக்காலில் மழை பதிவாக தொடங்கிட்டுங்க மறுபடியும். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே இட்ஸ் மிராக்கல் இல்லையா? இது நம்ம எதிர்பார்த்தோம், திரும்ப மழை பதிவாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பதிவாகுதுங்க. இந்த மழையாவது குளம் குட்டை நிரம்புமா, கண்மாய் கழுங்கு விழுங்குமா அப்படின்னு சொல்லி மணி SY 8P கேட்டிருக்காரு. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். அப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன். அதுவும் குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மழை வந்து கொஞ்சம் அதிகமாக பெய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. சுழற்சி வந்து மன்னார் வளைகுடா பகுதிகளை நெருங்கும் பொழுது மிரட்டு நிலை காலை 10 மணியிலிருந்து மழை தூறல் சாரல் விழுந்து கொண்டிருக்கிறது. இது கனமழையாக பதிவாகுமா கூறவும் அப்படின்னு கேட்டிருக்காரு. வாய்ப்புகள் உண்டு, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுமையாக காத்துருங்க. காலை நேரத்தில் சுழற்சி மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு வந்துட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இந்த வருடம் நெல்லை தூத்துக்குடி போகலை, நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், போகாது. மழை வாய்ப்பு என்பது வந்து இருக்கும். நான் இப்போ வந்து ஃபுல்லாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது அதுதான். தமிழ்நாட்டில்
ஓரளவுக்கு மழையானது பதிவாகி விட்டது. இப்போ மழை கம்மியாக பதிவாகி இருக்கக்கூடிய இடம்னாக்கா நம்ம மெயினாக சொல்கிறது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் அண்டு சதர்ன் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி அண்ட் அந்த ரீஜியன்லலாம் பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை. ஸோ அந்த பகுதிகளெலாம் பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கிறது தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். இந்த சுற்றில் வந்து அது பெனிஃபிட் அடைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் வந்து இருக்குது. அடுத்த சுழற்சியும் வரும், அதற்கு பிறகும் ஒரு சுழற்சி உருவாகுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். பார்க்கலாம் அடுத்தடுத்த காலங்களில். இந்த டிசம்பர் மாதத்தில் எப்படி மழை பதிவாகிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வைத்துக்கொள்ளுங்களேன். திருச்சி தெற்கு மழை வாய்ப்பு எப்படி ப்ரோ? குறிப்பு மணவை, மணப்பாறையை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்பு வந்து உண்டு. சரவணன் துரைசாமி அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. அதிக அளவிலான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேணாம். சாரல் தோரல் சில நேரங்களில் விட்டு விட்டு மிதமான மழை கூட பதிவாகலாம். தூத்துக்குடி மழை பெய்யுமா? ராஜா பெய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. சுழற்சி நகரட்டும். சுழற்சி தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இலங்கையில். நான் தான் சொல்லிகிட்டு இருக்கேனே, அது வெளியே வரும். சிங்கம் வெளியே வரும்போது உங்களுக்கு தெரியும் அந்த சிங்கம் என்னென்ன சேட்டை காட்ட போகுது அப்படிங்கிறது. அது பார்ப்போம். அந்த சிங்கம் வந்து எந்த நிலையில் வருது, ரொம்ப குன்றிய நிலையில் வருதா, இல்லை ஓரளவிற்கு கொஞ்சம் ரெயின் பேட்டை வச்சுக்கிட்டு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு சுழற்சியாக வந்து தூத்துக்குடி மாவட்டங்களுக்கும் பலன் வழங்குதா, குமரிக்கடல் பகுதிகளை அடைய முயற்சி பண்ணுதாலாம் பார்க்கணும். ஸோ குமரிக்கடல் பகுதிகளை அடைய அதை முயற்சி பண்ணால் தான் தூத்துக்குடி மாவட்டத்திற்கான மழை வாய்ப்பு என்பது அதிகம். குறிப்பாக தூத்துக்குடிக்கான மழை வாய்ப்பு என்பது வந்து அதிகம் எனக்கு தெரிஞ்சு. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா என் சுப்பிரமணியன் 7176 கோயம்புத்தூர் சவுத் சைடு ரைன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வந்து கொஞ்சம் விட்டுருக்காரு. இப்போ கோயம்புத்தூர் சவுத் சைடுனாக்கா நீங்கள் கோயம்புத்தூர் சிட்டியோட சவுத் சைட்ஸ்னால் மடுகரை, அதுக்கு கீழே உள்ள அந்த பகுதிகள், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், அது நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாழப்பாறையில் தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் சிறப்பான மழை வந்து பதிவாகி இருந்தது. பட் நீங்கள் இப்போ மெயினாக கேட்குறது இந்த பொள்ளாச்சிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகள், பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள்னால் பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பட் அதிக எதிர்பார்ப்புகள் வைத்துக்கொள்ள தேவை கிடையாது. மேபி அடுத்து ஒரு சாதகமான அமைப்பு இருந்ததுனாக்கா மழையானது பதிவாகும். புதுக்கோட்டை மழை இல்லை, லேசான தூறல் மழை மட்டுமே பதிவாகும். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு பிறகு சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப மழையானது பதிவாகும். டேக் கேர் ஆஃப் ஹெல்த் ப்ரோ, வெரி டயர்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி லோகேஷ் முகில் சொல்லியிருக்காங்க 8074. உண்மையிலே கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனாக தான் இருக்குது. இப்போ நிறைய இடத்துல பரவுது போல், எனக்கு தெரியல. இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இப்போ ஃப்ரெண்டு வந்து ஒரு டெக் சேனலில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், அவர் என்னன்னாக்கா அவர் இன்னொரு சேனலில் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணவர். இப்போ தான் பார்த்தேன் இன்னொரு சேனலில் அவரோட வீடியோ நான் வருவாருன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவர் வரல. அப்போ தான் அந்த சேனலில் வந்து இன்னொரு தோழர் அவர் வந்து சொல்லியிருந்தார் அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு. அப்போ லாஸ்ட்டாக நாங்கள் 2 பேரும் தான் நான் ஊருக்கு கிளம்பி வரும்போது உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 2-3 வீடியோ ஷூட் பண்ணோம் அவரோட சேனலுக்காக. அது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட், டெக்னாலஜி ரிலேட்டடான கண்டென்ட் இருந்தது. அதை பற்றி தான் பேசியிருந்தோம். அவருக்கும் உடல்நிலை சரியில்லை போல். அப்போ அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் எனக்கு மெட்ராஸ்லேருந்து தூத்திட்டு வந்தது தான். அதை கொண்டு வந்து நான் காரைக்காலில் விட்ருக்கேன். அதுதான் நடந்திருக்குது. சென்னையில் ஆரம்பித்த வைரஸ் தான் அது. அதுக்கப்புறம் காவியா அனிதா அப்படிங்கிறவங்க வந்து தென்காசி மாவட்டத்தில் மழை பெய்யுமா ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. வாய்ப்புகள் உண்டு. தென்காசி மாவட்டத்திற்கும் சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப மழை சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கலாம். ராமசாமி நாமக்கல் வெஸ்ட் கிளவுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாரல் தூரல் லேசான மழை வந்து பதிவாக வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில இடங்களில் மட்டும் மிதமான மழையானது பதிவாகலாம். தூத்துக்குடியின் ரைன் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி அதிகா கோல்டா அப்படிங்கிறவங்க வந்து அபிகா கோல்டா அப்படிங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லி சார் தூத்துக்குடி இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மழை வாய்ப்பு இருக்குது. இந்த காணொலியில் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். தென் மாவட்டத்தில் காற்று வீசுகிறது அப்படின்னு சொல்லி தாம்பேலாகி சொல்லியிருக்கிறாரு. ஆமாம் ப்ரோன்னு சொல்லி நம்ம நண்பர் முத்து மகாலட்சுமி கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியிலேருந்து ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த முத்துங்கிற பேரை கேட்டாலே எனக்கு முத்துசாமி கீழக்குளம்னு நினைக்கிறேன். அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறார். ரொம்ப நாள் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு, நம்ம மூணூர் பக்கத்துலேருந்து. அவர் ஃபீனிக்ஸ் முத்துசாமியை நம்ம ஒரு பேர் அவருக்கு. அவர் தானே வந்து ஞாபகம் வர்றாரு. முத்துங்கிறத வேறு பார்த்தாலே எனக்கு வந்து அவர் ஞாபகம் தான் வரும். அவர் ஏன்னா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் சில பேர்லாம் எனக்கு வந்து அப்படியே வந்து ஞாபகத்திலே இருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் நேம்ஸ். அகமது அன்சார் ராமநாதபுரம் க்ளவுடு ஒன்லி நோ ரைன் அண்ணா வரும் ப்ரோ. நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஏன்னா சர்க்குலேஷன் இப்போ தானே உள்ளேருந்து மூவ் ஆன் ஆகி வெளியே வரணும் இல்லையா? அதுவும் பாவம் தான் இல்லையா? அது எவ்வளோ கஷ்டப்படும்.
அதுவும் வந்து போராட்டம் பண்ணுது உயிர் வாழ்கிறதுக்கு. அதுவும் நம்மளை மாதிரியான ஒரு உயிராக நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசமாக தோணும். இந்த இயற்கையை பார்க்குற கண்ணோட்டமே கொஞ்சம் புதுமையாக இருக்கும். இன்றைக்கி இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு தோணுச்சு, அதனால் நான் வந்து சொல்கிறேன். அது வந்து அவ்வளோ போராட்டம் பண்ணுது பாருங்கள். அது வந்து உருவாயிட்டு ஃபார்ம் ஆன பிறகு அது வந்து ஒன்றுமே இல்லாமல் போகிறதே கிடையாது பாருங்களேன். ஏதோ ஒரு இடத்துல போய் அதோடய மாய்ஸ்சரை வேறு எங்கேயோ போய் ஃபுல்லாக லூஸ் பண்ணாமல் இன்னொரு சுழற்சிக்காவது பலன் கொடுக்குது பாருங்கள். அந்த மாதிரி அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கிறது வந்து நிறைய இருக்குது. கடைசி வரைக்கும் போராடணும் லைஃப்பில், எவ்வளோ பெரிய விஷயம். அண்டு உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும். இதுதான் நமக்கு யூடியூப் தளத்தில் வந்திருக்கக்கூடிய கமெண்ட்டுகள். முகநூல் பக்க கமெண்ட்டுகளையும் பார்த்துருவோம். அதை மட்டும் நாம் ஒதுக்கினால் அது சரியில்லை. முகநூல் பக்கத்தில் இன்றைக்கி வந்து மதியானம் போஸ்ட் பண்ணேன். 14 கமெண்ட்டு தான் இருக்குது. ஸோ 14 கமெண்ட்டுக்கு நான் பதில் வழங்கிடுறேன். பெரம்பலூர் மெயின் ரோடு ரைன் ஸ்டார்டிங்னு சொல்லி தினேஷ் மணி சொல்லியிருக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக, சில மணி நேரங்கள் 7 மணி நேரத்துக்கு முன்பாக. அப்புறம் மணிநாதன், வணக்கம் சார், செங்கல்பட்டு மாவட்டம் எப்படி இருக்கும்? செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழை வந்து பதிவாகும். பெரம்பலூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது. இப்போ காரைக்காலில் மழை கொஞ்சம் இன்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குங்க. இப்போ மணி பார்த்திங்கனாக்கா 12:50 கிட்ட ஆகுது, இன்டென்ஸ் ஆகியிருக்கு. தினேஷ் மணி, பெரம்பலூர் துறையூர் ரோட் ரைன் ஸ்டார்டட். ஸோ நிறைய பேர் வந்து அந்த மழை பதிவானது தான் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. அப்புறம் நிறைய பேர் தூறல் போட்டதெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. இனிமே தான் வந்து மழையே வந்து தீவிரமடையும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தது வந்து இப்போ பார்த்திங்கன்னா அது இலங்கைக்குள்ளே என்ட்ராகி அது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலகட்டம். இப்போ தான் அதுலேருந்து அது வெளியே வரப்போகுது. இனிமே தான் அது வந்து என்ன பண்ணுனாக்கா விண்டை வந்து இன்னும் பெர்ஃபெக்டாக கன்வெர்ஜ் பண்ணும். ஸோ டுவார்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெல்டாவில் வந்து கனமழையை தான் எதிர்பார்க்குறேன். இப்போ முன்னாடி இப்போ அதுவும் அந்த டைமும் கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நிச்சயமாக வந்து மழையானது பதிவாகும். டெல்டாவை பொறுத்த வரையில் பிற பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா 33 நிமிஷத்தை தாண்டி போயிட்டுருக்குது. இதில் எந்த கட்டும் கிடையாது. இதை அப்படியே நான் வந்து அப்லோட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். அவ்வளோதான். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது நமது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.